தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நான் பார்க்க இருக்கிற திரைப்படம் விஜய் ஆண்டனி நடிப்பில் அருண் பிரபு இயக்கத்தில் உருவாயிருக்கும் சக்தி திருமகன் அப்படிங்கிற படம் தான். அருண் பிரபு இதுக்கு முன்னாடி அருவி, வாழ் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறது புரிய வந்தது. ஒரு பெரிய லாபியிஸ்ட் பற்றின ஒரு கதை அப்படிங்கிறதும் நமக்கு கிளிக் ஆச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, படம் சொல்ல வர விஷயம் என்ன, அதை எந்த அளவு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூவில் போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிட்டு என்கிற விஜய் ஆண்டனி செக்ரட்டேரியட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்காரு. இன்ஃபேக்ட் பவர்ஃபுல்லான லாபியிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தன்னோட நெட்வொர்க் மூலமா அதை சாதிக்கிற ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் இந்தியா ஃபுல்லாவே அவருக்கு நெட்வொர்க் இருக்குங்கிறத நமக்கு நல்லாவே டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆட்களோடையும் அவருக்கு நல்ல தொடர்பு இருக்கு. அதுல முக்கியமான ஆளான அபியங்கர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட விஜய் ஆண்டனி நெருக்கமாகவே இருக்காரு. இதுக்கிடையில இந்த மாதிரியான ஒரு லாபியிங் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே லீக் ஆக ஆரம்பிக்குது. அபியங்கர் அந்த கேரக்டரோடயே இவரோட பார்த்தும் கிராஸ் ஆகுது. அங்க ஒரு 2 பேருக்கும் ஒரு பெரிய கிளாஷ் வருது. இந்த கிளாஷ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு, எக்ஸ்போஸ் ஆன விஜய் ஆண்டனி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தப்பிச்சாரா இல்லையா, அவரோட இந்த நோக்கம் என்ன, ஏன் இந்த மாதிரி ஒரு லாபியிஸ்டா இருக்காரு, அதுக்கான பின்கதை என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த சக்தி திருமகன். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிட்டு என்கிற கேரக்டருக்கு பக்காவா பொருந்துறாரு விஜய் ஆண்டனி. இன்ஃபேக்ட் அவருக்கு பொருந்துற மாதிரி தான் இந்த கேரக்டரும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேரக்டர்ல அவர் பண்ற விஷயங்கள் மாஸ் பிம்பத்துக்கு வழிவகுக்குது. சில இடங்கள்ல கிளாஸாகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல எமோஷன்ஸ் அதிகமா வெளிக்காட்டாத ரோலா தான் இது எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி. படத்தோட சைலண்ட் வில்லனாக ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரைக்குமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு காதல் ஓவியம் கண்ணன். அபியங்கர் அப்படிங்கிற கேரக்டர்ல நல்லாவே மிரட்டியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமால மீண்டும் நடிக்க வந்திருக்காரு. நிச்சயமா அவரை தொடர்ந்து இதே மாதிரியான கேரக்டர்ஸ்ல நிறைய படங்கள்ல நடிக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த அளவுக்கு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. படத்தோட ஒரே எமோஷனல் கோரான அந்த பிளாஷ்பேக் காட்சியில முக்கியமான ஒரு ரோல்ல வராரு வாகை சந்திரசேகர். இன்ஃபேக்ட் அந்த பிளாஷ்பேக்ல எழுதப்பட்ட வசனங்கள் மட்டுமே இன்னுமே நேர்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாவே வசனங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் வாகை சந்திரசேகர் கேரக்டர் எழுதப்பட்ட வசனங்கள் இன்னும் ஹைலைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் எப்படி ஹீரோ கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அண்ட் அங்க இருக்கிற சோசியல் பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் அவர் எப்படி அணுகுறாரு, இதெல்லாம் சொல்ற விதம் படத்துல நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல வாகை சந்திரசேகர் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். கதையின் நாயகியாக திருப்தி ரவீந்திரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்ன ஹீரோயினா இன்னும் கதையில் அவங்களுக்கு ஒரு தீர்க்கமான பங்களிப்பு இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் பெருசாக வசனங்கள் கூட இல்லாமல் தான் வந்துட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. மற்றும் ஒரு சாலிடான சப்போர்ட்டிங் ரோலில் செல்முருகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. நிறைய காட்சிகளில் சின்ன சின்ன எமோஷன்ஸ் டச் பண்ணுற இடங்களையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே இருந்தது. அண்ட் அவருக்கு இது நிச்சயமாக ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸை லீட் எடுத்துட்டு போய் விசாரிக்கிற கேரக்டர்ல வர அந்த பீகார் போலீஸா வர ராம் பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவரோட பேர் என்ன அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவே இருந்தது. நிறைய காட்சிகள் அவர் பேசுற புரோக்கன் தமிழ் வேற ஒரு நல்ல ஒரு எஃபெக்டையும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த காட்சிகளுக்கு. மற்றொரு காவல் அதிகாரியா வர ரியாஜித்து அவங்களும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நிறைய ரோல்ஸ்ல, நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பிளிங்க் அண்ட் மிஸ்ஸா நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்தது. பெரிய குறைகள் இல்லை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்மள எங்கேயுமே பெருசா யோசிக்க விடாம ஒரு பரபரப்பான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் அருண் பிரபு. ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி தான் இந்த படத்தோட பிரமிஸ் அப்படின்னே சொல்லலாம். பெரிதா பேசப்படாத இந்த லாபியிங் கேமை இந்த படத்துல பேசியிருக்காங்க. அதுக்கு தேவையான டீடைலிங்கோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நகர்த்திட்டு போன விதம் நல்லாவே இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே டோட்டலா ஒரு டைட்டா பேக் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. அங்கங்க நம்ம நகர விடாம பார்த்துக்கிட்டது அண்ட் டோட்டல் ஸ்கிரீன் பிளேவே 2x வேகத்துல போனது, இதெல்லாமே பெரிய பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். ஹைண்ட்சைட்ல யோசிச்சா நிறைய லாஜிக் கேள்விகள் வரும். அதெல்லாம் தாண்டி நம்மளை என்கேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்கிற டைரக்டர் அண்ட் ரைட்டர் டீமுக்கு நிச்சயமா பாராட்டுகள். ஏன் இது திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான டைட் ஸ்கிரீன் பிளே சமீபத்திய தமிழ் படங்கள்ல எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தியேட்டரிக்கலா பாக்குறப்போ நல்லது ஒரு வைபையும் கொடுத்துச்சு. படம் இன்ட்ரெஸ்டா மாறுறதுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே இன்னும் நம்மளை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த லாபியிங், அப்புறம் நெட்வொர்க் ஆஃப் அந்த விதிமீறல்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து சொன்ன விதம் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாகவே இருந்தது. நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இந்த படத்துல புதுசா வெளிப்பட்டிருக்கு. இந்த பிரசன்டேஷன் டோட்டலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீட்டா இருக்கிறதுக்கு காரணம் இந்த யூனிக்கான பிரமிஸும் தான் அப்படின்னு சொல்லிடலாம். விஜய் ஆண்டனியோட இசையில பாடல்கள் பெருசா ஒர்க் அவுட் ஆடினாலும் பிஜிஎம்ல பின்னி எடுத்திருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சின்ன டென்ஷனை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஒன் நோட் வர ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், இல்லை ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு விளையாண்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
படம் ஃபுல்லாவே நீடிச்சிட்டு இருக்கு. அங்கங்க ரைட்டிங்ல கொஞ்சம் டயர்ட் ஆனாலும் இந்த பிஜிஎம் மூலமா சின்ன சின்ன டென்ஷன் அங்கங்க கிரியேட் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. இது ஒரு நல்லது ஒரு யுக்தியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பின்னாடி இருக்கிற அதாவது டெக்னிக்கல் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹீரோஸ்னா நிச்சயமா படத்தோட எடிட்டர்ஸ் தான் சொல்லணும். ரேமன் டெரிக் கிராஸ்டா அண்ட் தின்சா 2 பேருமே எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தை கிட்டத்தட்ட நேர்த்தியா கோத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். நேர்த்தியான்னு சொல்ற என்ன மாதிரி அப்படின்னா ஒரு 2x ஸ்பீட்ல முன்னாடி நகருதுன்னு சொன்னோம் இல்லையா, பட் அது வந்து எங்கேயுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாம அந்த ஸ்டோரி ஃப்ளோவை மிஸ் பண்ணாம போனோம். அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கண்டென்ட் எடுத்துட்டு அதை ஒரு 2 மணி நேரம் 37 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பிரசன்டேஷனும் இருந்தது. நிறைய காட்சிகள் அங்கங்க மல்டிபிள் நரேட்டிவ்ஸ்ல மல்டிபிள் இடங்கள்ல நடக்கிற மாதிரி அது எல்லாத்துக்குமே கட்னு போன ஒரு அந்த வேகம் அப்படிங்கிறது பிரமிப்பாவே இருந்தது. பட் ஸ்டில் எங்கேயுமே பெருசா குழப்பம் இல்லாம நம்மளோட கவனத்தை கோருது தான். பட் ஸ்டில் எங்கேயுமே குழப்பம் இல்லாம கொண்டு போனது அப்படிங்கிறது நிச்சயமா நல்லது ஒரு பிரசன்டேஷன். அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஷெல்லி ஆர் காலிஸ்டோட சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு ஒரு நிச்சயமா ஒரு பலம் சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய டோனல் டிஃபரன்சஸும் அங்கங்க வருது. அதாவது அந்த ஸ்டோரி பேசிக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங்லையும் ஒர்க் பண்ணியிருந்தாரு. குறிப்பா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தனியா தெரியுற மாதிரி அந்த பிரசன்டேஷனும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த பரபரப்பான செக்ரட்டேரியட் அலுவலகத்தை காட்டின விதம் அண்ட் டோட்டலா இந்த லாபிங் நெட்வொர்க் எப்படிலாம் விரியுது அப்படிங்கிறத ஒரு பேன் இண்டியாவா காட்சிப்படுத்தின விதம் இதெல்லாமே நீட்டான பிரசன்டேஷன். அதுல சினிமோட்டோகிராஃபிக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2x ஸ்பீட்ல கதை சொல்றாங்க, எங்கேயுமே யோசிக்க விடல. இன்ஃபேக்ட் ஃபோன் எடுத்து ஒரு ரீல்ஸ் கூட பார்க்க வைக்கிறதுக்கான டைம் கூட நம்ம கொடுக்கல அப்படிங்கிறதான். இருந்தாலும் எகெயின் இன்டர்வல்னு ஒன்று வரும். அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஐடியில தான் இருப்போம். இந்த நேரங்களில் ஹைண்ட் சைட்ல நமக்கு சில கேள்விகள் வரும் இல்லையா, அந்த பிரச்சனை அந்த கேள்விகள்லாம் வரப்போ இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நமக்கு தெரிய வரும். நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் சரி இல்லை லாஜிக்கல் கேள்விகளும் சரி படத்தில் எட்டி பார்த்துட்டே இருக்கு. செக்ரட்டேரியட்ல இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்கார் அப்படிங்கிறது இந்த பவர்ஃபுல்லான வில்லனுக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்ஃபேக்ட் அந்த வில்லன் வந்து ஒரு பவர்ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா அவருக்கு பெரிய ஒரு பவர் இருக்கு. இன்ஃபேக்ட் சர்வதேச லெவல்ல கூட ஒரு பெரிய லாபிஸ்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் செக்ரட்டேரியட்ல சின்னதா ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கிற விஜய் ஆண்டனியோட பேக்ரவுண்ட் அவருக்கு ஏன் தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான கேள்வியா எனக்கு இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை அடிக்கிற வரைக்கும் இன்ஃபேக்ட் அவர் வில்லனை தாண்டி மற்ற அவர் கூட இருக்கிற எல்லாரு கூடயும் ஏதோ ஒரு உதவியை பண்ணியிருக்காரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதுவும் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ டீட்டெயிலிங் இருந்தும் சில அது வில்லனுக்கு ரொம்ப லேட்டாக தெரியுது அப்படிங்கிறது சுத்தமாக லாஜிக்காக இல்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதே மாதிரி செக்ரட்டேரியட்ல மீடியேட்டர் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி அப்படியே ஒரு லீகல் விஷயம் மாதிரி அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய இடங்கள்ல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப கூட செக்ரட்டேரியட்ல மீடியேட்டரா இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த அளவு ஓப்பன்னஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. யாருமே அதை கேள்வி கேட்கலையா அப்படிங்கிறதும் புரியல. இன்ஃபேக்ட் ஐஜில இருந்து மினிஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த லாபிஸ் பின்னாடி போறாங்க. அப்படி போறப்போ ஏன் வந்து அவங்க இவருக்கு யார் பேக்கிங், இவர் எப்படி இந்த காரியத்தை சாதிக்கிறாருன்னு யாரு ஒருத்தர் கூட கேள்வி கேட்கலையா அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இவருக்கு பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் படத்துலையும் காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது சுத்தமா புரியல. அண்ட் இந்த லாஜிக்கல் எரர்ஸ் எல்லாம் விட்டுட்டு பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த டைட் ஸ்கிரீன் பிளேங்கிறது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் தான். ஆரம்பத்தில் செகண்ட் ஹாஃபோட தொடக்கத்தில் வர ஃபிளாஷ்பேக் எமோஷனலா கொஞ்சம் நம்மளை ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பிறகு வர காட்சிகள் அப்படிங்கிறது டோட்டலா ஒரு டீரெயில்டான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. பிட்காயின் அண்ட் என்எஃப்டின்னு நிறைய விஷயங்கள் அதில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் டீட்டெயிலிங்கோட ஸ்டேஜ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்கு. ஏன்னா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்விக்கு தாண்டி இது புரியவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு குழப்பமும் ஏற்படுது. அந்த இடத்துல ஸ்டேஜிங் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்திருக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப யூனிக்கா தெரியுற விஷயம் அந்த செக்ரட்டேரியட்ல நடக்கிற சம்பவங்கள், அது மூலமா எப்படி விஜய் ஆண்டனி காரியத்தை சாதிக்கிறார் அப்படிங்கிறது தான். செகண்ட் ஹாஃப்ல அதுல இருந்து டோட்டலா வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்ல கதை டிராவல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு யூஸ்வலான கமர்ஷியல் படமா அந்த இடத்துல மாறிடுது. இது இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சுவாரஸ்யத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த விசாரணை அதிகாரியா ராம் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர் உள்ள வருதுன்னு சொல்றேன். அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் சுவாரஸ்யமாகவே இருந்தது. இன்னும் அவருக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸை கொடுத்து இந்த கேஸ்ல அவரோட ஐடியாலஜி ஸ்டாண்ட் என்ன அந்த மாதிரியான விஷயங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லது ஒரு படமா இது மாறி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா நிச்சயமா என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். நம்மளை எங்கேயும் பெருசா யோசிக்க விடாம நகர்த்துற ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது செகண்ட் மார்க்ல இல்லை அப்படின்னாலுமே ஸ்டில் செகண்ட் ஹாஃபும் நம்ம என்டர்டெயின் பண்ணவே செய்யுது. எகைன் இந்த லாஜிக்கல் கேள்விலாம் பெருசாக யோசிக்க மாட்டீங்க. கமர்ஷியலாக உங்களுக்கு ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக படம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண எல்லா வாய்ப்பும் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சில லாஜிக்கல் பிழைகள் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த இன்கன்சிஸ்டன்சி இதுக்கெல்லாம் காரணமாக வச்சு நான் வந்து ஒரு எபோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஒரு நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.